ஆம்பா. சங்கீதம் 67. ஆ தேவனை தேவனை பூமியில் உம்முடைய வலிமை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தந்து தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லையெங்கும் அவருக்கு பயந்திருக்கும். இதுல 2ஆம் வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு என்ன பண்றதுன்னா, எல்லாருமே கர்த்தர்கிட்ட போயிட்டு நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம இது பண்றோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நமக்கு நம்மள ஆசீர்வதிக்க அவரு தயாரா தான் இருக்காரு. அதுக்கு அப்படி பாக்குறப்பதான் பார்த்தோம்னாக்கா, அந்த யாத்திராகமத்துல 16ல சொல்லிரு. 16ல 4 அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கும்போது நம்மளை சோதிப்பேன் என்று சொல்றாரு. சோதிக்கிறேன்னா, சரி அவரோட வழியில நம்ம நடக்கிறோமா? இப்ப நம்ம எல்லாருமே போய் என்ன பண்ணுவோம், இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வாசல் வேணும், இல்ல நான் சுகமா இருக்கணும், ஒரு சுகத்துக்காகவோ நம்ம ஒரு கர்த்தர்கிட்ட போயிட்டு எப்பயுமே போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணி நம்ம அப்போ சோதிப்பேன்னு சொல்றாரு. இப்போ அதே இது நம்ம இதுல பார்த்தோமாக்கும், ஆதியாகம அந்த 22ல அந்த 17ஆம் வசனம் பார்த்தோமாக்கும், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். இப்ப அவரோட வாக்குத்தத்தை சொல்லிட்டாரு. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அதுக்கு ஆசீர்வதிக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா அப்படின்னு தான் இன்னைக்கு உள்ள கேள்வி நம்மளுக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் என்னைக்குமே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற தயாரா தான் இருக்கிறாரு. அதுக்கு பாத்திரமா நம்ம இருக்கிறோமான்னு தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அப்ப இந்த சங்கீதத்துல உள்ளபடி நம்ம பார்த்தோமாக்க யோவான்ல ஒண்ணு இருக்கும். யோவான் 5 வாசிச்சு பார்த்தோமாக்க தெரியும். அந்த பெதஸ்தா குளம்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல 38 வருஷமா அந்த அநேகர் அந்த இதுல குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படிகளும் முதலான வியாதிக்கிற அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அதுல பாக்குறப்ப 38 வருஷமா ஒரு வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அப்ப கேக்குறப்போ அந்த குளத்துல அந்த கலக்கிட்டு போன பின்னாடி போய் யாரு போய் இறங்குறாங்களோ அப்ப அவங்களுக்கு அந்த கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவாரு. அந்த ஃபுல்லா இதாயிரும். அப்ப இவனை தூக்கி விடுறதுக்கு அந்த இதுல எல்லாருமே படிச்சு பார்த்தா தெரியும். அதுல எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு இருக்கிறப்ப அப்ப கடவுள்கிட்ட அவர்கிட்ட கேட்பாரு எனக்கு யாருமே இல்லையே. உடன் அப்ப இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அப்ப இது எல்லாமே இது பாக்குறப்ப கடைசியில அவன் போயிட்டு அந்த 15ஆம் வசனத்துல போயிட்டு ஒரு வசனம் இருக்கு. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினார் இயேசு என்று யூதர்களுக்குள்ள. அப்ப எல்லாம் நம்ம போயிட்டு என்ன பண்றோம், இன்னைக்கு சுகம் வேணும், எல்லாமே சுகம் வேணும், நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம நினைக்கிறோம். அந்த நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தையும் ஒரு சுகத்தையும் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றோமா, ஒரு ஆளோ 2 ஆளுக்கோ நம்ம சொல்றோமான்னு நம்ம என்னைக்குமே அதை நினைக்கிறது இல்ல. நான் ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு அப்படி இருந்தாலும் அவன் போய் அந்த
யூதர்களுக்கு போய் அறிவித்தான். அதே மாதிரி நம்மளுக்கு பெற்ற சுதந்திரம் இல்ல நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை வந்து நம்ம போய் வெளியே போய் சொன்னாதான் வந்து அடுத்த மக்களுக்கு சொன்னாதான் வந்து அது தெரியும். இந்த இந்த வார்த்தைக்கு கொடுத்த தேவனுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென்.